நாமத்தினால் வாழ்த்து தெரிவிக்கிறேன். என்னோட பேர் வந்து மலர். நாங்க இங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கள்ளிக்குளங்கிற ஒரு கிராமத்துல இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால எனக்கு 2 பிள்ளைங்க. சின்ன சின்ன சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் கர்த்தருடைய கிருபையினால. அவ்வளவுதான். எனக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபிச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து கர்த்தருக்குள்ள இந்த இந்த உலகத்துல இந்த வாலிப நாட்கள்ல குறிப்பா கர்த்தருக்குள்ள வந்து எப்படி நம்ம வந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாரும் நல்லா கவனமா கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு பேசுவார், இடைபெறுவார். அதனால எல்லாரும் கவனமா கவனிங்க. சரிங்களா? ஓகே, நமக்கு ஃபர்ஸ்ட் ஜெபிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். எங்களை அருமையா நேசிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, இந்த நேரத்துல கூட கர்த்தாவே அப்பா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். ஆண்டவரே அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவன் நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அவங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே விழுந்து அப்பா, ஆண்டவரே அவர்கள் அதை தங்கள் வாழ்வில் அப்ளை பண்ணி வாழ தேவன் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உமக்கென்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர். அவர்கள் ஆண்டவரே உமக்கும் ஆண்டவரே முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே இந்த மீட்டிங் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு கூட நீர் பேசும்படியாகவும் அவர்களை எடுத்து அநேகருக்கு நீர் பயன்படுத்தும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறேன், தாழ்த்துகிறேன், பேசுகிறேன். என்னையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அடியாளை மறைத்து நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, பார்க்கலாம். என்ன ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு 8 பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். தேவனுக்குள்ள நம்ம வந்து எப்படி ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஏன்னா உலகமே எப்படி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கு, வந்து ஒரு பாவம் நிறைந்த உலகமா இருக்கு. இந்த செல்போன் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுக்குள்ள வந்து எல்லா பாவமும் என்ன எப்படி இருக்குது அடங்கி இருக்குது. நம்ம நம்மளே வந்து வேறு பிரிஞ்சு வாழணும்னு நினைச்சா கூட சம்டைம்ஸ் என்ன ஆகுது, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இல்ல இந்த மொபைல் மூலமா எப்படியாவது நமக்குள்ள என்ன வந்துருது, பாவ எண்ணங்கள், சிந்தனைகள், இப்படிப்பட்ட இதெல்லாம் வருது. ஆனா இதெல்லாம் மேற்கொண்டு நம்மளால இந்த உலகத்துல வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாழ முடியும். அப்படிங்கிறது தான் தேவனுடைய ஒரு கருத்து. தேவன் வந்து நம்மோடு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால அப்படி வாழ முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா குறிப்பா அந்த வாலிப நாட்கள்ல தான் பிசாசு வந்து உங்களை தேவனுக்காக செயல்பட விடாம ரொம்ப வந்து தடுக்கிற ஒரு காலங்கள் வந்து இந்த வாலிப நாட்கள். ஏன்னா வாலிப நாட்கள்ல நீங்க ஆண்டவருக்காக பயன்பட்டா ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை வந்து ஆண்டவர் செய்ய முடியும். அது பிசாசுக்கு வந்து நல்லா தெரியும். அதனால அவனுடைய தந்திரங்களை யூஸ் பண்ணி எப்படியாவது உங்களை வந்து விழ வைக்கணும், உங்களை வந்து எப்படியாவது ஆண்டவரோட நெருங்க விடக்கூடாது அப்படின்னு பலவிதமான தந்திரங்களை வந்து அவன் வந்து செய்வான். நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம். அதுல வந்து மொத்தம் 8 பாயிண்ட் இருக்கு. முதலாவது பாத்தீங்கன்னா, ஒரு நாளின் துவக்கத்தை வந்து நம்ம வந்து தேவ சமூகத்துல ஆரம்பிக்கணும். அப்படின்னா என்னன்னா, காலையில அதிகாலையில நம்ம எழுந்து என்ன பண்ணணும், தேவனை வந்து தேட ஆரம்பிக்கணும். தேவனிடத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அது ஏதோ ஒரு கடமைக்காக நம்ம செய்யக்கூடாது. ஒரு அதிகாலையில நம்ம எழும்புறோம்னா தேவனோட அந்த ஒரு அந்த உறவுல வந்து நம்ம பலப்படணும். அப்படி நம்ம ஒரு நாளின் துவக்கத்தை வந்து நம்ம வந்து தேவனிடத்துல இருந்து ஆரம்பிச்சா கண்டிப்பாக நம்மளால என்ன பண்ண முடியும், ஆண்டவருக்குள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அது வந்து ஒரு சாதாரண இது கிடையாது. நம்ம அபிஷேகம் பெற்றிருந்தவங்க அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிச்சு அந்த நாள் ஃபுல்லாவே ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறதுக்காக முதலாவது அந்த நாளின் துவக்கத்தை அந்த முதலாம் மணி நேரத்தை வந்து ஆண்டவருக்கு கொடுக்கணும். முடிஞ்ச அளவு நம்ம அதிகாலையில், முடிஞ்ச அளவு இல்லை, கண்டிப்பாக இதை செயல்படுத்த நம்ம என்ன பண்ணணும், ஆஹ் தீர்மானம் செய்யணும். அதிகாலையிலே எழும்பணும். ஒரு 4 மணி இல்ல 5 மணி, இப்படி ஏதாவது ஒரு 4 மணி 5 மணிங்கிறது, 5 மணிங்கிறத விட 4 மணிக்கு எழும்புறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் டைம். ஆண்டவருக்கு வந்து ரொம்ப பெஸ்டா கொடுக்குற ஒரு டைம். அப்படி அந்த 4 மணி 3 மணி இதெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்டா கொடுக்குற டைம். மேபி உங்களால 3 மணிக்கு எழும்ப முடியாட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 4 மணிக்கு எழும்பியாது நம்ம முதலாவது தேவனுடைய சமூகத்தில் ஓடி அந்த நாளை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நம்மளால கிறிஸ்துவுக்குள்ள
வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இந்த இயேசு வந்து இந்த உலகத்துல வாழும்போது அவர் வந்து மனிதனாக பிறந்து இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. அப்ப மார்க் 1:35 எடுத்து பாத்தீங்கன்னா, இயேசு வந்து இந்த உலகத்துல மனிதனாக பிறந்து வாழ்ந்த போது அதிகாலையில பிதாவிடம் போய் ஜெபம் பண்றாரு. அப்ப இயேசு வந்து மனிதராக வாழும் காலத்துல அந்த அதிகாலை இருட்டோட எழுந்து போய் ஜெபம் பண்றாராம். அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், அந்த அதிகாலையில எழும்பி ஜெபிக்கிறது. நம்ம வந்து அந்த நம்மளை நெருங்கி வருகிற இந்த பாவங்களை விட்டு விலகி ஓடுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு நம்மளுடைய பாதுகாப்பு என்னன்னா அதுதான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தாவீது வந்து ஒரு பெரிய ராஜா அப்படிதானே. அவர் வந்து அவருக்கு பல வேலைகள் இருக்கும், பல கடமைகள் இருக்கும், நிறைய ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ராஜாங்கிறது வந்து ஒரு சாதாரண இது கிடையாது. வீட்டுல உள்ளதையே நம்ம பாக்குறதுக்கு எவ்வளவோ நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்றோம். அப்போ ஒரு நாட்டே பாக்குறவங்களுக்கு நேரம் இருக்குமா அப்படின்னா ரொம்ப குறைவாதான் இருந்திருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தாவீது வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் தான் ராஜா, ஒரு பெரிய பதவியில இருக்கிறாரு. அப்படிப்பட்ட அவரு என்ன பண்றாராம், அதிகாலையில தேவனை தேடுறாராம். யாராவது ஒருத்தவங்க எடுத்து வாசிங்க. சங்கீதம் 63:1. சங்கீதம் 63:1 எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆமீன். இதுல என்ன பாத்தீங்கன்னா, இது வந்து தாவீது என்ன சொல்றாருன்னா, அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அப்போ ராஜாவா இருக்கிற அவர் வந்து அதிகாலமே தேவனை வந்து தேடுறாரா. அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தேவனை தேடுறாரு. அதனாலதான் அவர் வந்து கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வந்து வாழ முடிஞ்சிச்சு. கர்த்தர் கூட தாவீதை என்ன சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ வந்து அதிகாலையில நம்ம தேவனை தேடணும். அது மட்டும் இல்ல, இந்த அதிகாலையில நம்ம தேவனை தேடி அந்த நாளை நம்ம தொடங்கும் போது கண்டிப்பாக நம்மளால வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இது ஏதோ ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள் இல்ல 2 நாள் 3 நாள் அப்படின்னு நம்ம செய்யாம தொடர்ந்து தினமும் அதை ஃபாலோ பண்ண முடியும். தினமும் அதை ஃபாலோ பண்ணும்போது தான் கண்டிப்பாக நம்மளால பாவ இதுல வந்து விழாம ஜீவிக்க முடியும். அதுக்கு மெயின் ரீசனே நம்ம வந்து முதல்ல வந்து ஆண்டவருக்கு அந்த இடத்த கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, தினமும் தேடுறத விட்டுறக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, உடம்பே முடியாட்டாலும் சரி, அந்த டைமிங்ல நீங்க எழும்பி உட்கார்ந்து ஆண்டவரே என்னால முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரமாவது ஒரு சமூகத்துல வந்து நேரத்தை செலவிட்டு நீங்க செஞ்சு பாருங்க. அதோட ஆசீர்வாதமே ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்னு, நீங்க நினைப்பீங்க இந்த பாவ காரியத்துல இருந்து என்னால விடுபட முடியல. சில பேருக்கு அப்படி இருக்கலாம். சில பாவ காரியங்கள் இருக்கலாம். சில சில அது எப்படி சொல்ல, சில கோபங்கள், அப்படிப்பட்ட சில காரியங்கள் கூட குணங்கள் மாறாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக மாறிடும். அதுக்கு வந்து நம்ம வந்து முதலாவது ஆண்டவர் சமூகத்துல அதை ஆரம்பிச்சாதான் அதை வந்து கண்டிப்பாக நம்ம அதுல எல்லாம் விழாம கர்த்தர் நம்மை வந்து காக்க முடியும். நம்ம அதை ஃபர்ஸ்ட் தேடணும். அப்பதான் ஆண்டவர் வந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து நடத்துவாரு. அது டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்படி டெய்லி தண்ணி குடிக்காம நம்மளால வாழ முடியாது. அது அப்படிதானே, தண்ணி குடிச்சே ஆகணும். தண்ணிங்கிறது இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், உயிர் வாழ முடியும். அப்படி நீங்க நினைச்சு நீங்க வந்து ஆவிக்குரிய இதுல ஒரு ஒரு அந்த அது இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த அந்த ஜபம் தான். அந்த காலையில எழும்பி தேவனோடு நீங்க உறவாடுகிற அந்த உறவு தான் நீங்க வந்து பாவத்துல விழாம மற்ற காரியங்களை விழாம உங்களை வந்து தற்காத்து கொள்ளும். அதனால நம்ம வந்து அதிகாலையில நம்ம தேவனை தேடும் போது அந்த நாள் முழுவதும் அவர் நம்மளை வழி நடத்துவாரு. இதுதான் முதல் இம்பார்ட்டன்ட் பேசிக் இது. அடுத்தது ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த வேதத்தை நம்ம வந்து வாசித்து தியானிக்க வேண்டும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஆமென். அப்போ என்னது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவானா. அது ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம். அப்போ வேதத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும், தியானிக்கும் போது நம்ம தியானிக்க சும்மா ஏதோ கடமைக்கு ரீட் பண்ணா கண்டிப்பாக நம்மளால வாழ முடியாது. கர்த்தருக்குள்ள வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஆனா நம்ம தியானிக்கும் போது ஒரு வசனமா இருந்தாலும் அதை நீங்க வந்து தியானிக்கணும். தியானிக்கும் போது உங்க மனசுல என்ன ஆகும், அது வந்து பதியும். அந்த மனசுல பதியும் போது நம்ம வாழ்க்கையில வந்து அதை நடைமுறை
நடைமுறைப்படுத்த முடியும். மனசுல பதிஞ்சிருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, ஒரு பொய் சொல்லாதிருப்பாயாங்கிற வசனத்தை நீங்க படிக்கீங்க. அது நீங்க தியானிக்கும் போது ஆமா பொய் சொல்லக்கூடாது, அப்ப எந்த காரியத்திலுமே நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம அதை போட்டு அசை போட்டு அதை தியானிக்கும் போதுதான் உங்க மனசுல அது இருந்தாதான் பொய் சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, பைபிள்ல தெய்வ வார்த்தை இருக்குது, நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த எண்ணங்கள் வரும். அப்ப அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், வசனத்தை தியானிக்கணும். தியானிச்சாதான் அது நம்ம மனசுல இருக்கும். நம்ம அதை நம்மளோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியமானது. இப்ப பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எடுத்திருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆமா, அப்ப தாழ்மையா இருக்கணும் அப்படிங்கறது உணர்வு வரணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதை தியானிக்கணும். அந்த வசனங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாதான் உங்க எது தப்பு, எது கரெக்ட், எதுல நம்ம அதிக நேரத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியும். அப்போ வசனத்தை என்ன பண்ணணும், ரெண்டாவது தியானிக்கணும். அது மட்டும் இல்ல, வசனத்தை தியானிச்சு நீங்க மனசுல வைக்கும் போது, அதை நடைமுறைப்படுத்தும் போது, ஒருவேளை ஏதாவது நம்ம தவறு செய்யும் போது கூட அந்த வசனம் நம்மகிட்ட பேசும். இது இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த வசனத்தின் மூலமாய் உணர்த்துவாரு. அப்போ நம்ம அதுல இருந்து மீட்கப்படுவோம், மீண்டும் கர்த்தரிடம் ஓடி வருவோம். அப்போ இன்னொன்னு நம்ம விழாமலும் காக்கப்படுவோம். அதுக்கு மெயினா நம்ம என்ன பண்ணணும், ரெண்டாவதா வேதத்தை தியானிக்கணும். சரி, இது யோசுவா செஞ்சான். சரிங்களா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாய பிரமாணம் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானையும் நடந்து கொள்வாய். ஆமேன். ஓகே, இப்போ யோசுவா 1:8 அதுல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, இது யோசுவாக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை என்னன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், அதாவது அவங்களுக்கு அந்த காலத்துல நியாயப்பிரமாண புஸ்தகம், இப்பொழுது நமக்கு வேத புஸ்தகம். அப்போ அந்த என்னது, வாயை விட்டு பிரியக்கூடாதான். அது மட்டும் இல்ல, இதுல இருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமா இரு. அவர்கிட்ட யோசுவாட்ட சொல்றாரு, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானை நடந்து கொள்வாய். வாய்க்கப்படுவாய்னா உனக்கு வெற்றிதான், உனக்கு நீ ரொம்ப ஞானமா நடந்து கொள்வ அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ யோசுவா லட்சக்கணக்கான ஜனங்களை என்ன பண்றாரு, வழி நடத்துறாரு. அது சாதாரண விஷயமா இல்ல, இவ்வளவு பெரிய விஷயம். அவ்வளவு ஜனங்களை நடத்தும் போது அவங்க எவ்வளவு பிஸியா இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இரவும் பகலும் தியானி, அதை உன் வாய் விட்டு அப்படின்னா என்னன்னா, அதை நீ மனசுல வை, நீ அதை மாதிரியே நட அப்படின்னு சொல்றாரு. இரவும் பகலும் தியானிச்சு அதுபடியே என்ன பண்ண நடன்னு சொல்றாரு. யோசுவாவுக்கு ஆண்டவர் எப்படி சொன்னாருன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தான் அதை ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னா, நம்மளே ஆண்டவர் லட்சக்கணக்கான ஜனங்கள் வழி நடத்துற அவனுக்கு நேரம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை தியானிக்காத, நீ அது ஒண்ணும் பண்ணாண்டா அப்படின்னு அவர் சொல்லல. அப்படித்தானே? லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்தினாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், ஒரு ராஜாவாவே இருந்தாலும் என்ன பண்ணணும், இரவும் பகலும் எடுத்து தியானிச்சு அதன்படி நடக்க கவனமா இருக்கணுமா. அது அத்தனை ஜனங்களை நடத்துற அவங்களையே கவனமா இருக்கணும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நாள்ல நம்ம இந்த வேதத்தை தியானிச்சு அதன்படி நடக்க மிக கவனமாய் நம்ம இருக்கணும். அப்படின்னா அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். தேவனோடு சஞ்சரிச்சு வாழும்போதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இந்த வேத வாசிப்பு, தியானித்தல் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இந்த 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகாலையில தேவனை தேடணும். இதை விட்டுறக்கூடாது. ஒரு நாள் கூட கேப் விடாம, எப்படி ஒரு நாள் கேப் விடாம நம்ம தண்ணி குடிச்சு வாழ்றோமோ, அதே மாதிரி இந்த ஆவுக்குரிய அந்த ஆத்மாக்கான ஒரு உயிர் என்னன்னா, இந்த 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம தேவனோட அதிகாலையில நேரம் செலவிட்டு வேதத்தை தியானித்து அதன்படி நடக்க ஆரம்பிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். மூணாவது ஒரு இது என்னன்னா, நம்ம 3வது பாயிண்ட் என்னன்னா, தேவனிடத்துல
நம்ம வந்து ஆலோசனை கேட்டு நடக்கணும். ஒரு சின்ன விஷயமானாலும் சரி, எந்த ஒரு சின்ன காரியம், உங்களுடைய படிப்பு காரியங்களா இருக்கலாம், உங்களுடைய ஃபியூச்சர்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். அதை வந்து நீங்க வந்து யார்கிட்ட கேட்டு முடிவு பண்ணணும்னா, முதலாவது தேவனிடத்துல கேட்டு என்ன பண்ணணும், முடிவு செய்ய பழகணும். அந்த காரியத்துல தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு அதன்படி செய்ய நம்ம வந்து செயல்படணும். தேவனிடத்துல இருந்து 3 விதமான பதில் வரும். ஒண்ணு வந்து என்ன சொல்வாரு, ஓகே இது செய்யலாம், இல்ல இது செய்யாத, இல்லைன்னா ஒரு பதில் என்னது செய், இன்னொரு பதில் என்னது செய்யாத, இன்னொரு பதில் என்னது காத்திரு அப்படின்னு சொல்லுவாரு. சரியா? சில காரியங்கள் நம்ம சொல்லும் போது அதை ஓகேன்னு சொல்லுவாரு, சில டைம் வேண்டான்றுவாரு, சில டைம் என்ன சொல்லுவாரு, எனக்காக காத்திரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த தேவனிடத்துல வருகிற எந்த பதிலாக இருந்தாலும் நம்ம அதை என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம் செய்யறது. ஒருவேளை நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி பதில் வந்தா என்ன சொல்லிடுவோம், ஜெயிச்சோம்னா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்போம். ஒருவேளை தேவன் காத்திருக்க சொன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா காத்திருன்னு சொல்லியிருப்பாரு, எத்தனை நாளுன்னு சொல்லிருக்க மாட்டாரு, எத்தனை வருஷம்னு சொல்ல மாட்டாரு, எத்தனை மாதங்கள் நமக்கு சொல்ல மாட்டாரு. அப்ப நமக்கு காத்திருன்னு சொல்லிட்டு வந்துட்டா நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த அளவுக்கு காத்திருக்க முடியாது. ஆனாலும் அதை காத்திருக்கணும். அவர் சொல்ற பதில்களை நம்மளுடைய விருப்ப முடிவாய் அது இல்லாவிட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். சரிங்களா? இப்ப 3வது அந்த பாயிண்ட்ல நம்ம வந்து அந்த தேவனுடைய சித்தத்தை, அவருடைய காரியத்துல அவருடைய ஆலோசனை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்னன்னு அறிஞ்சு அவருடைய பதிலை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். இது சும்மா நீங்க வந்து ஜெபம் பண்ணாம, பைபிள் வாசிக்காம, எதுவுமே பண்ணாம இந்த இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்ய முடியுமானா செய்ய முடியாது. அதுக்குதான் நம்ம என்ன சொன்னேன், இதுக்கு இந்த மொத்த இதுக்குமே பேஸ்மெண்ட் என்னன்னா, அதிகாலையில எழுப்பி ஜெபிச்சு தேவனுடைய வார்த்தையை தியானிச்சு அவருக்குள்ள அந்த வாழணும். அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் தேவன் என்ன சொன்னாலும் உங்களால அதை கேட்டு ஆமா தேவன் எனக்கு நன்மைக்குதான் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவம் வரும். அது நோ சொன்னாலும் உங்களால ஏத்துக்கிட முடியும், ஓகேன்னு சொன்னாலும் ஏத்துக்கிட முடியும், இல்ல காத்துரு அப்படின்னு உங்களை பார்த்து சொன்னாலும் அதை உங்களால கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு நீங்க முதலாவது அந்த காரியங்களை வந்து செஞ்சாதான் இதெல்லாம் நம்ம செய்ய முடியும். அப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்வது மிக மிக கடினம். அப்படியே ஏற்றுக்கொண்ட ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா மரியாள். லூக்கா 1:38 தேவனுடைய சித்தத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க அவங்க விஷயத்துல. வாசிங்க லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஓகே, அப்ப மரியாள் என்ன சொல்றாங்க, இதோ ஆண்டவருக்கு அடிமை, உங்களோட வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். ஆக்சுவலா நினைச்சு பாருங்களேன், மரியாள் வந்து ஒரு கன்னிப்பெண். அவர்கிட்ட அவள்கிட்ட வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த தேவதூதன் வந்து என்ன சொல்றாங்க, நீங்க இப்ப வந்து பரிசுத்தாவினால உனக்கு வந்து ஒரு குழந்தை வரும் அப்போ அப்படின்னு சொல்லும் போது, நான் புருஷனையே அறியலையே அப்படிங்கும் போது பரிசுத்தாவினால வரும்னு சொல்றாரு. ஓகேவா? அந்த இதை வந்து அவ ஏற்றுக்கொண்டா. சரியா? அது அப்படியே ஏற்றுக்கொண்டா. நினைச்சு பாருங்க, அந்த காலத்துல அதுவும் இப்ப இன்னும் மேரேஜ் ஆகல, அப்போ வந்து கன்சீவ் ஆயிருக்கான்னு கன்சீவ் ஆகியிருக்கா அப்படின்னா எத்தனை பெரிய கேலி பேச்சுக்கு இடமா இருக்கும். கண்டிப்பா. அதான் உங்களுக்கே தெரியும், யோசேப்பு மத்தேயுல பாத்தீங்கன்னா யோசேப்பு வந்து என்ன நினைக்கிறாரு, இவளை வந்து எப்படியாவது தள்ளி விட்டுறணும், இவ ஏதோ தப்பா போயிட்ட போல இருக்கு அப்படின்னு யோசேப்பே நினைக்கிறான். ஆனா யோசேப்பு கிட்ட ஆண்டவர் போய் என்ன அந்த தேவதூதன் போய் என்ன சொல்றாரு, நீ அவளை தள்ளி விடாத, இது வந்து ஆண்டவரால உண்டான காரியங்கள் அப்படின்னு யோசேப்பிட்ட போய் இது பண்ண. அப்ப அவனுக்கு வந்த மாதிரி எத்தனை பேருக்கு அந்த எண்ணங்கள் வரும். இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் மரியாளுக்கு எண்ணத்துல வந்திருக்குமா? கண்டிப்பா வந்திருக்கும். ஆனாலும் ஆண்டவருடைய முடிவு என்னவோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் முழுமையா ஏற்றுக்கிறேன். இதனால எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, பாடுகள் வந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு மரியாள் வந்து என்ன சொல்றாங்க, நான் வந்து இதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அதை வந்து உடனே ஏற்றுக்கொள்றாங்க. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில அது அந்த ஆண்டவர் சித்த எதுவும் அதை நம்ம செஞ்சே ஆகணும். அது வந்து நம்ம வந்து அதுக்கு மறுப்பே நம்ம தெரிவிக்க கூடாது. அப்படிங்கும் போது அதோடைய பலன் வந்து ரொம்ப அழகா, ரொம்ப அவங்க ஏற்றுக்கொண்டனாலதான் இன்னைக்கு நம்ம உலகமே ரட்சிப்புக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரே அந்த பாத்திரம் யாரு, நம்ம மரியாள் அந்த பாத்திரம் அவங்க வந்து ஏற்றுக்கொண்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து எப்படி இந்த உலகத்துல ரட்சிக்கப்படுவதற்கு
வந்து இயேசு கிறிஸ்து தான் காரணம். அப்ப மரியாள் அதை சுமக்கிறதுக்கு ஏற்றுக்கொண்டது. அன்னைக்கு அவங்க ஏதாவது ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்ல இந்த அவமானம் எனக்கு எதுக்கு, நான் கல்யாணம் ஆகுதுக்கு முன்னாடி கன்சீவ் ஆனா என்ன சொல்ல மாட்டாங்க, எப்படி கேவலமா நினைப்பாங்க, என் குடும்பம் என்ன நினைக்கும், எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இல்லாமோ நினைச்சு பார்த்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டனாலதான் இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு. சரிங்களா? இயேசு வந்தாரு, இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினாலதான் நமக்கு என்ன வந்திருக்கு, ரட்சிப்பு, பாவமன்னிப்பு. இன்னைக்கு இவ்வளோ அழகா நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம்னா, ஆண்டவர் நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து. ஆனா மரியாள் அந்த முடிவை என்ன பண்ணாங்க, அதே மாதிரி உடனே ஏற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி பவுல் பாத்தீங்கன்னா, பவுலும் வந்து அதே மாதிரிதான். பவுல் வந்து அந்த அவர் வந்து எப்படி எல்லாருமே கிறிஸ்துவர்கள் எல்லாரையும் அழிச்சு கொண்டிருந்தாரு. அந்த டைம்ல ஆண்டவர் வந்து அவருக்கு வெளிப்படுத்துறாரு, இனி வந்து முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே பவுல் என்ன சொல்றாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். முதல் வார்த்தை பவுல் கேட்கறது அதுதான் கேட்பாரு, என்னன்னா ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன். அப்ப ஆண்டவர் வந்து சொல்லுவாரு, நீ என்னை பத்தி இப்படி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி, நீ ஆண்டவருக்குள்ள நிறைய பேரை கொண்டு வரணுங்கிற மாதிரி அவருடைய இதை சித்தத்தை வந்து சொல்லுவாரு. அது உடனே பவுல் என்ன பண்ணிக்கிடுவாரு, ஏற்றுக்கொள்வாரு. பவுல் நினைச்சிருந்து பவுலுக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க. அவ்வளவு நாளும் எல்லா கிறிஸ்தவர்களையும் துன்பப்படுத்தி எல்லாரையும் கஷ்டப்படுத்தி இன்னைக்கு அவரே இயேசுவை பத்தி போய் சொல்லணும். அப்போ வந்து அது ஒரு மாதிரி தானே இருக்கும் நமக்கு. இத்தனை நாள் ஆண்டவரையே வந்து வெறுத்து ஆண்டவருடைய பிள்ளைங்களை அழிச்சு அப்படி கொண்டுட்டு இருக்கிற ஆளு இன்னைக்கு திடீர்னு மாறி நான் வந்து இப்படி சொல்லணும்னா எப்படி இருந்திருக்கும். ஆனா அவர் பவுல் என்ன பண்ணாரு, அந்த முடிவை ஏற்றுக்கொண்டார். அந்த முடிவை ஏற்றுக்கொண்டது இன்னைக்கு பல நிருபங்கள், பல ஆலோசனைகள் நமக்கு அவர் மூலமாய் கர்த்தர் வந்து கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அது வந்து பெரிய பிளஸ்ஸிங்கா இருக்கும். அதான் நான் சொல்ல வரேன். அநேகருக்கு பயன்படுவோம். அநேகருக்கு அந்த பாத்திரம் அந்த பவுல் வந்து ஏற்றுக்கொண்டனாலதான் நம்ம அநேக நிருபங்கள் எழுதப்பட்டது. நமக்கு அது அநேகருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய பேர் இதனால பயனடைஞ்சிருக்காங்க. இந்த உலகமே இன்னைக்கு அந்த இதை பத்தி நம்ம வந்து வாசித்து கொண்டு இருக்கிறோம். அதை பத்தி அதன் மூலமா நம்ம பயனடைகிறோம். நிறைய பேர் பயனடைறாங்க, ரட்சிப்பு அடைகிறாங்க. இப்படி நிறைய காரியங்கள் வந்து பவுல் மூலமா ஆண்டவர் செய்தாரு. அப்ப நிறைய அற்புதம் செய்தாரு. அநேகருக்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். உங்களை கொண்டு ஆண்டவர் அநேகருக்கு பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். ஆனா ஆண்டவர் விடுன்னு சொல்ற காரியத்தை விட்டே ஆகணும். உங்களுக்கு பிடிக்காட்டாலும் விட்டாகணும். உங்களுக்கு பிடிக்காதுங்க, தேவையே இல்லை. ஆண்டவர் ஒரு விஷயத்துல நீ இது செய்யாதமா, இதை செய்யாத மகனே அப்படின்னு சொன்னா செய்யக்கூடாது. ஒரு காரியத்துல இதை நீ செய்யி, நீ இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னா ஓகேன்னு நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். அது உங்க விருப்ப முடிவா இல்லாட்டாலும் அக்செப்ட் பண்ணி ஆகணும். அப்படி நீங்க அக்செப்ட் பண்ணி ஆண்டவருக்காக நீங்க வாழும்போது, ஒருவேளை நீங்க வந்து உங்க விருப்ப முடிவை தந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க. இந்த முடிவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், கொஞ்சம் பாடுகளா இருக்கலாம், கொஞ்சம் உங்களால அது உங்க மனசுக்கு வந்து ஒரு இதா இருக்கலாம். ஆனா நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கூட ஆண்டவர் நிறைய பேரை ஆசீர்வதிப்பாரு. ரொம்ப ஆண்டவருக்காண்டி பயன்படுகிற ஒரு பெரிய கருவி. அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனா நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பா ஆண்டவர் வந்து உங்களை வந்து அநேகருக்கு வேணும். அப்படி யார் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ்றாங்களோ அவங்களதான் ஆண்டவர் வந்து அநேகருக்கு பயன்படுத்துவாரு. அதனால இன்னைக்கு நீங்க ஒருவேளை ஆண்டவர் உங்களிடத்துல ஏதாவது பேசியிருந்தா அதை நாங்க ஒப்புக்கொண்டு நீங்க ஓகே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சில காரியங்களை விட்டு ஆண்டவருக்காக நீங்க வந்து ஆண்டவருடைய முடிவுகளை ஏற்று அவருக்காக இருக்கும்போது நம்ம வந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் தான். அந்த அதிகாலையில வந்து எழும்பி ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும். அப்பனாதான் 3வது இந்த பாயிண்ட் நம்மளால தெய்வ சித்தத்தை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது 4வது பார்க்கலாம். 4வது என்னன்னா கவன சிதறல் இல்லாமல் வாழ வேண்டும். அதாவது 0% டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம வாழ முடியும். அப்படின்னா முடியுமா அப்படின்னா இந்த உலகம் இந்த சிந்தையில வந்து ஒரு போராட்டம் வரும். நான் மட்டும் ஏன் கட்டுப்பாடோட வாழணும், நம்ம மட்டும் ஏன் அப்படி வாழணும், அப்படி ஒரு இதா வாழணுமா, இந்த உலக இன்பத்தை அனுபவிக்காம நான் வாழணுமா, இல்லைன்னா இந்த உலகம் வந்து எப்படி இருக்கு, எல்லா பக்கமும் பாவம் நிறைந்து மலிந்து கிடைக்கிறது. முன்னாடி காலத்துல விட இப்ப பாவம் எப்படி கிடக்குது, ரொம்ப சீப்பா கிடைக்குது. ரொம்ப சீப்பு. எங்க திரும்பினாலும் நம்ம நினைச்சா பாவம் செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப மலிந்து கிடைக்கிற ஒன்று என்னது, பாவம். அந்த அளவுக்கு பிசாசு வந்து பாவத்தை
ரொம்ப ரொம்ப பக்கத்துல, ரொம்ப ரொம்ப பக்கத்துல. அது வாலிப பிள்ளைகள் டக்குன்னு இடறி விழுற மாதிரி ரொம்ப பக்கத்துல எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டான். அப்ப இந்த உலகத்துல என்னால அப்படி வாழ முடியுமானா கண்டிப்பாக வாழ முடியும். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில வந்து சாத்தியம். சரி, ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? முதலாவது நமக்கு இதுக்கு மெயினா என்ன தேவைன்னா பரிசுத்த ஆவியானவரின் துணை தேவை. பரிசுத்த ஆவியானவரின் துணை இருந்தாதான் நம்ம இதை வந்து மேற்கொள்ள முடியும். அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவங்க நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து காத்திருக்கணும். ஆண்டவரே, எனக்கு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தாங்க. நாங்க பரிசுத்த ஆவியானவரின் துணையோட தான் இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும். ஏன்னா இயேசு இந்த உலகத்துல விட்டு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன ஒரு இது என்னன்னா, தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அவர் உங்களோட கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். வரும் காரியங்களை குறித்து சொல்லி தருவாரு. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் இயேசு வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து நம்ம இந்த உலகத்துல இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு துணை யாருன்னா, ஒரு தேற்றவாளன் யாருன்னா, அது பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டால்தான் நம்ம வந்து இந்த உலகத்துல இருந்து இந்த கவனச்சிதறல் அப்படிங்கறதுல இருந்து நம்ம வந்து விலகி வாழ முடியும். அப்போ அந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை நம்ம வாஞ்சிக்கணும். அப்படி பெற்றுக்கொண்டவர்கள் நம்ம வந்து தேவனோட சஞ்சரிக்கும் போது இதை வந்து நம்ம வந்து ஜெயிக்கலாம். அதாவது கவனச்சிதறல் இல்லாம 0% டிஸ்ட்ராக்ஷன். நான் சொல்றது 1% கூட உலகத்துக்கு நீங்க உங்களை கொடுக்க கூடாது. 1% கூட உங்களுக்கு உலகத்தோட ஒன்ற முடியாது. அப்போ ஒன்ற முடியாதுன்னா அதுக்கு ஒரே காரணம் ஆவியானவருடைய துணை தான். இப்படி வேதத்துல வந்து பாவம் நிறைஞ்ச அந்த காலத்திலும் பாவங்கள் இருந்துச்சு. அப்படிதான் நிறைய பாவங்கள் முன்னோர் காலத்திலயும் நிறைய பாவங்கள் இருந்தது. பாவம் உலகம் உண்டாகி கொஞ்ச நாள்ல என்னாச்சு, பாவங்கள் நிறைஞ்சிருந்து அப்போ ஆண்டவர் வந்து நினைக்கிறாரு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து நினைக்கிறாரு, என்னடா இது, இந்த உலக மனுஷங்க இப்படி இருக்காங்க, நான் உலகத்தை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஆண்டவரோட சஞ்சரிச்சு வாழ்ந்தாராம். அது யாருன்னு பாத்தீங்கன்னா நோவா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 9ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமென். ஓகே. அப்ப நோவா வந்து என்ன பண்ணா, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனாய் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் உத்தமனா இருக்க காரணம் என்னன்னா, அவன் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோட சஞ்சரித்தனாலதான் நோவாவால என்ன பண்ண முடிஞ்சிச்சு, நீதிமானும் உத்தமமுமாய் வாழ முடிஞ்சிச்சு. அதே மாதிரிதான் ஏனோக்கும் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே தேவன் வந்து எடுத்துக்கொள்வாரு. இப்படி இவங்க எல்லாம் எப்படி வாழ முடிஞ்சிச்சு? எப்படி பாசிபிள் இவங்களுக்கு மட்டும்? இவங்களும் அந்த காலத்திலயும் அந்த பாவங்கள் எல்லாம் இருந்துச்சுல்ல, அவ்வளவு பாவம். அதாவது தேவனே சொல்றாரு இந்த 5ஆம் வசனத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுலாம் ரொம்ப தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது அப்படின்னு கர்த்தரே சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு அதனாலதான் நான் உலகத்தையே அழிக்க போறேன் அப்படின்னு வந்து அந்த மலையை கொண்டு அழிக்க போறத வந்து செயல்படுத்துறாரு. அப்போ அவ்வளவு ஒரு காலத்துல கூட நம்ம நோவாவால எப்படி வாழ முடியுதுன்னா, அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவனை தேடினார். தேவனுக்கு முதலிடம் கொடுத்தார். தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டார். இப்படி எல்லாமே அதுதான் தேவனோட சஞ்சரிக்கிறதுனா அதுதான் அர்த்தம். தேவனுக்கு விரோதமா எதுவுமே செய்யாம இருக்கிறது தான் தேவனோட சஞ்சரிக்கிறது. அப்போ அதை வந்து அவர் பண்ணியிருக்காரு. அப்படிதானே? அப்படி பண்ணனாலதான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, அப்படி வாழ முடிஞ்சிச்சு. இப்படி நம்ம வந்து கவனச்சிதறல் இல்லாம வாழ முடியுங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ, தானியல், யோசேப்பு, இப்படி நிறைய சொல்லலாம். நம்ம யோசேப்பை பத்தி இப்ப கொஞ்சம் பார்த்து அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம செல்லலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 39 6ல இருந்து 12 வரைக்கும் உள்ள வசனங்களை பாத்தீங்கன்னா அதுல வந்து 9ஆம் வசனம் வாசிங்க. 39:9. இந்த வீட்டிலே என்னும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலகி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமென். 10 வசனம் வாசிக்கிறீங்க. அவள் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளோடே சயானிக்கவும் அவளோடே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. ஓகே.
இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, யோசேப்பு வந்து ஒரு டீனேஜ் பாய். இந்த இடத்துல வந்து யோசேப்பு வந்து ஒரு வாலிப பிள்ளை, உங்களை மாதிரியே ஒரு வாலிப பிள்ளை. ஓகேவா? ஆனா அந்த இடத்துல அந்த எஜமானுடைய மனைவி என்ன பண்றா, யோசேப் மேல கண்ணை போட்டு நீ வந்து என் கூட தப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறா. அப்போ வந்து யோசேப்பு கூட அந்த இடத்துல யாரு இருந்து அவ பேசும்போது அவளும் யோசேப்பு மட்டும்தான். சரியா? தனிமையில் பாவம் மேற்கொள்ளலாமான்னா மேற்கொள்ள முடியுங்கிறதுக்கு யோசேப்பு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். யோசேப்பும் அந்த அந்த எஜமானுடைய மனைவி மட்டும்தான் இருக்காங்க. யோசேப்பு நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? யாருக்குமே தெரியாதுல்ல. ஈஸியா பாவம் பண்ணிட்டு வெளியில போயிருக்கலாம். ஏன் அவங்க வந்து கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களே தான் இஷ்டப்பட்டு கூப்பிடுறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா இது பெரிய இஷ்யூ ஆயிருக்காது, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. ஓகேவா? ஆனா அவன் ஈஸியா பாவம் செஞ்சுட்டு என்ன பண்ணிருக்கலாம், போயிருக்கலாம். ஆனா யோசேப்புக்குள்ள இருந்த எண்ணம் பாருங்க, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி 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 இப்படி ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வந்துச்சுன்னா அவன் தேவனோடு சஞ்சரித்திருப்பான். கண்டிப்பா தேவனை குறிச்சு யாக்கோப்பு வந்து யோசேப்புக்கு நிறைய சொல்லியிருப்பாரு. அதை எல்லாத்தையும் கேட்டு அவன் விசுவாசிச்சு அவன் வந்து கர்த்தருக்கு விரோதமா எந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு அவன் மனசுல அவனுக்கு தீர்மானம் இருந்திருக்கும். அதனாலதான் அந்த அந்த அவங்க 2 பேர் மட்டும் இருக்கிற இடத்துல கூட என்னை தேவன் ஒருவர், மூணாவதா ஒரு ஆள் தேவன் என்னோட கூட இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் இந்த தவறுக்கு உடன்பட மாட்டேன். இந்த தவறுனால எனக்கு பலன் வரலாம். இந்த தவறு செஞ்சா நான் இன்னும் வந்து இங்க உயர்த்தப்பட்டு இன்னும் மிகப்பெரிய அதிகாரியா என்னை வந்து வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இந்த தவறை நான் செய்ய மாட்டேன். எனக்கு இதை விட தேவன் தான் முக்கியம். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறத வந்து யோசேப்பு மனதில் வைத்திருந்தனாலதான் அவனால அந்த பாவத்தை செய்ய முடியல. இது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியா நம்ம வந்து இதுல வந்து வாசிக்கிறோம். ஆனா இது வந்து நினைச்சு பாருங்களேன். ஒரு நாள்னா பரவாயில்ல, ஒரு நாள் தான் பரவாயில்ல. சரியா? ஏதோ ஒரு நாள் தப்பு பண்ணலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டுனா கூட சரி, எப்படியோ ஒரு நாள் அவன் சமாளிச்சு பயந்து ஓடிட்டான், ஆண்டவருக்காண்டி நினைச்சான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நித்தம் நித்தம் அப்படின்னா டெய்லியும் இந்த வேலையை அந்த அம்மா பண்ணிட்டு இருந்திருக்கு. டெய்லியும் அவனை இதை வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்றதுக்கு டெய்லியுமே அந்த அம்மா அவனை என்ன பண்ணுது, கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா டெய்லியுமே கூப்பிட்டாலும் நான் அந்த பாவத்துல விழ மாட்டேன், நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன், நான் அந்த தேவனுக்கு விரோதமான அந்த கிரியையில நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து விலகி ஓடுனாங்க. அதனால நடந்தது என்ன? அவனுக்கு அவமானம் தான் வந்துச்சு, பாடுதான் வந்துச்சு. ஏன்னா இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பொய் சொல்லிட்டாங்க. இவன் வந்து விலகி ஓடுனது அந்த அம்மா என்ன சொல்லிட்டு, இவன் தான் என்ன வந்து தப்பு பண்ண கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன்னா நமக்கு கோபம், நம்ம கூப்பிட்டு வரமாட்டானேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா பழிய தூக்கி அந்த நம்ம வாலிப பிள்ளையா இருக்கிற யோசேப்பு மேல போய் போட்டுட்டு, அப்ப யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும்? கர்த்தாவே, நான் உங்களுக்காண்டிதான், நீங்க உங்களோட காரியத்தை நினைச்சுதானே நீங்க அப்படி சொல்லியிருக்கீங்க, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, இதை நான் மனசுல வச்சுதான் நான் செய்யல, அதனால அவனுக்கு உடனே பிரைஸ் கிடைச்சிச்சா? இல்ல, அவனுக்கு வந்து அவமானம் கிடைச்சிச்சு. எல்லாரும் வந்து தப்பா பேசியிருப்பாங்க, இவன் இப்படி பண்ணானா, இவன் இப்படி. ஆனா அவன் பண்ணல. ஆனா உலகமே என்ன சொல்லியிருக்கோம், ஏன்னா சொன்னது வந்து ஒரு பார்வை அந்த அவங்களுடைய தலைவரோட போத்திப்பார், தலைவரோட மனைவி சொல்லும் போது எப்படி அவங்களால இது பண்ண முடியும் சொல்லுங்க? தலைவரோட மனைவி சொல்லும் போது கண்டிப்பாக அவங்களால என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க சொல்றதான் எல்லாரும் ஊரே நம்பும். அதுதான் உண்மை. அடுத்து பெரிய இடத்த சொன்னாங்க, என்ன நம்ம ஊரே என்ன பெரிய ஆள் சொன்னா உடனே நம்பிடும். அதுதான் உண்மை. அதே மாதிரி அவமானங்கள் தான் நமக்கு யாருக்கு வந்துச்சு, நமக்கு யோசேப்புக்கு வந்துச்சு. யோசேப்பை வந்து தூக்கி என்ன பண்ணிட்டாங்களா, ஜெயில விட்டாங்க. ஜெயில எத்தனை வருஷம் கடந்தாரோ தெரியல. ஆனா அத்தனை வருஷம் ஜெயில் வாழ்க்கை. ஆனா அவர் செய்யாத ஒரு தப்புக்கு அவர் வந்து அங்க விலகி ஓடுறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் தேவனோட ஒன்றாய் இருந்தார், தேவனோட ஐக்கியமா இருந்தார், தேவனுக்கு முதலிடம் கொடுத்தார், தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் காரியத்துக்கு விரோதமாய் நம்ம செயல்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். அதனாலதான் அவரால் அந்த பாவத்தை வந்து செய்ய முடியல. இதனால அவருக்கு அவமானம் எல்லாம் வந்துச்சுதான். ஆனா அதுக்கு பிறகு ஒரு நாள் வந்துச்சு, தேவன் அதே தேசத்துல அவரை வந்து ஆளுநரா, ராஜாக்கு அடுத்தபடியா ஒருத்தன் கூட கையை காலை கூட யோசேப்பு சொல்லாம அசைக்க கூடாதுங்கிற ஒரு பெரிய ப்ரொமோஷனுக்கு வந்து ஆண்டவர் உயர்த்தினார். எத்தனை நாள் அந்த ஜெயில் வாழ்க்கையை அனுபவிச்சாரோ தெரியல. ஆனா வந்து அவர் வந்து அதுக்கு பிறகு ஒரு பெரிய உயர்வு. அவர் எத்தனை பேருக்கு பிளெஸிங்கா இருந்தார் பாத்தீங்களா? ஒரு தேசத்தை காப்பாத்துற அளவுக்கு பிளெஸிங். அந்த அளவுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்து அந்த அவர் தேசத்தை, அவர் குடும்பத்தை மொத்தத்தையும் காப்பாத்தினார். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த பாடு வந்தோடனே அவர் தேவனை விட்டு விலகி ஓடினாரா? இல்ல.
அந்த பாடு வந்து நான் நல்லதுதான் பண்ணேன், ஆனா பாடு வருது, வரும். நீங்க ஆண்டவருக்காண்டி நிக்கும் போது கண்டிப்பா பாடுகள், அவமானங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களை எப்படி டவுன் பண்ணலாம், எப்படி டவுன் பண்ணலாம், எப்படி உங்களை வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம், இப்படிதான் பிசாசு வந்து என்ன பண்ணுவான், பிளான் பண்ணுவான். என்ன பிளானோ அவன் பண்ணிட்டு போட்டோம். நீங்க உண்மையா இருங்க. உங்க கூட இருக்கிற கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க கூட இருக்கிற ஆவியானவர் அதை கவனித்து கொண்டிருக்கிறார். நீங்க செய்யறத உங்க கூட இருக்கிற ஆவியானவர் என்ன பண்றாரு, பார்த்து கொண்டே இருக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. இப்படி நிறைய பேர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லலாம், தானியேல் சொல்லலாம், இவங்க எல்லாரும் அவங்க உயிரையே கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காண்டி இருப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருந்தனாலதான் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சுச்சு, கவனச்சிதறல் இல்லாமல் வாழ முடிஞ்சுச்சு. ஆண்டவருக்காண்டி முதலிடம் கொடுத்து ஆண்டவரையே பற்றி கொண்டு இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்தை விட்டு நம்ம வந்து வேறு பிரிந்து ஜீவிக்க முடியும். பாவம் பக்கத்திலே இருந்தாலும் நீ அதை பார்க்க மாட்ட. எப்ப தெரியுமா, அதிகாலையில நீ ஆண்டவரோட சேர்ந்து ஆண்டவரோட உறவாடி பைபிள் வாசித்து தியானிச்சு ஆண்டவருக்காகவே உன் நேரத்தை கொடுக்கும் போது கண்டிப்பா நீ வந்து விழதுக்கு வாய்ப்பே இல்லை. பிசாசு என்னதான் பிளான் பண்ணாலும் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை உனக்கு உணர்த்துவார். இது வந்து பிசாசின் தந்திரம், விழுந்துடாத அப்படிங்கிறத தெளிவா உணர்த்துவார். ஆனா ஒரு நாள் நீ மிஸ் பண்ணாலும் அன்னைக்கு அன்னைக்கு கொஞ்சம் மைண்ட் இதாதான் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்ல வரேன், என்னன்னா டெய்லியும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாள் கூட தெய்வ சமூகத்தை வந்து விடக்கூடாது. ஒரு நாள் கூட வேத வாசித்து தியானிக்கிறத விடக்கூடாது. அதுதான் நான் சொல்ல முடியும். அப்படி நம்ம வாழ்ந்தா மட்டும்தான் இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம கர்த்தருக்காக நம்ம வந்து வாழ முடியும். சரி, ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். 5வது, கவலைகளை மேற்கொண்டு வாழணும். கவலை ஈஸியா நம்ம கிட்ட வந்துடும், அப்படிதானே? யாராவது திட்டா உடனே கவலை வந்துடும். ஏதாவது ஒண்ணு நமக்கு கிடைக்கலன்னா கவலை வந்துடும். நம்ம வந்து எதுக்கு எடுத்தாலும் கவலை தான். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கவலை வந்துடும். இப்படி கவலை வந்து ரொம்ப ஈஸியா நமக்குள்ள என்ன வந்துடும். அந்த அந்த கவலையை வந்து நம்ம மேற்கொள்ளணும். அப்போ இது வந்து ரொம்ப கடினமான ஒண்ணுதான், ஆனா நம்ம மேற்கொள்ளணும். பிலிப்பியர் 4:6-7 பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் 4:6-7 எடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்துல வந்து நம்ம சொல்லணும். அப்ப தேவனிடத்துல நம்ம சொல்லும்போது ஒண்ணுக்கு கூட கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் தேவனிடத்துல சோத்திரத்தோட நம்ம என்ன பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும். அப்படி விண்ணப்பம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயத்தையும் சிந்தையும் என்ன பண்ணும், கிறிஸ்து இயேசுக்களாக காத்து கொள்ளும். அடுத்ததாக என்னன்னா, கவலை ஏன் வருது? ஒரு காரியம் நமக்கு பிடிச்ச நடக்கல, நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த நடக்கலங்கும் போதுதான் நமக்கு கவலை வரும், அப்படிதானே? ஆனா இந்த கவலைகள் மேற்கொள்ள நமக்கு ரொம்ப பெரிய விசுவாச நம்பிக்கை வேணும். என்னன்னா, சில சூழ்நிலையில வந்து ஆண்டவர் வந்து சில சூழ்நிலையை மாத்துவார். ஓகேவா? சில சூழ்நிலைய வந்து என்ன பண்ணுவார்னா, நமக்கு கையால பலன் தருவார், ஞானம் தருவார், புத்தி தருவார். அந்த சூழ்நிலையை எப்படி கையாளணும். சூழ்நிலை மாறாது, ஆனா ஆண்டவர் வந்து ஒன்ன மாத்த விரும்பாரு. அந்த இடத்துல சில இடத்துல வந்து நம்மள மாத்த விரும்புவார். அதை கையாளக்கூடிய பலனை தருவார். இது ஞானத்தை தருவார். இது எல்லாமே தருவார். சூழ்நிலை மாறாவிட்டாலும் அவர் வந்து என்னதான், சர்வ வல்லமை உள்ள தேவன் தான். அது வந்து நிச்சயமான உண்மை. ஆனா எதுக்காக அவர் சில நேரம் சூழ்நிலையை மாற்ற மாட்டார்னா, உனக்கு அதுக்குள்ள பலனின் ஞானத்தில் தந்து ஒன்னு அதை கடந்து போக பண்ண அவர் விரும்புகிறார். அதனாலதான் அதை வந்து மாத்த மாட்டேங்காரு. சரிங்களா? அப்போ நம்ம வந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் வந்து அதை மேற்கொள்ள பலனும் ஞானமும் தருவார். அது மட்டும் இல்ல, ஒண்ணு நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா, ரோமர் 8:28 எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் 8:28. அன்றியும் ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அதாவது வாழ்க்கையில வர தீமை, பாடு, கஷ்டம் எல்லாமே என்னதான் வர எதுக்காக தான் நடக்கிறதா, நன்மைக்கு எதுவாக. எப்ப நான் இதை சொல்றேன்னா, உன்னோட தவறுனால வர தீமைக்காகவோ உன்னோட விழுதல்னால வர இதுக்காகவோ நான் சொல்லல. நம்ம ஆண்டவருக்குள்ள ஒன்றா வாழ்வோம் தெரியுமா? ஆண்டவருக்குள்ள இப்படி அதாவது நான் சொல்ற மாதிரி டெய்லியும் ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து ஆண்டவருக்காக வேறு விரிஞ்சு நீ வாழும்போது பாடு கஷ்டம் அதெல்லாம் வருதுன்னா, அது எல்லாமே நன்மைக்காக தான் நடக்கிறது. நன்மைக்காக மாத்திரம்தான். அது என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். நமக்கு அது ரொம்ப காயத்தை ஏற்படுத்தலாம், நம்ம ரொம்ப பாடுபடலாம், அதனால நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைகள் வரலாம். அது எல்லாமே வந்தாலும் தேவன் எதுக்காக தான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்குதான்,
நன்மைக்காக தான். ஆனா அதுல மெயின் என்னன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்னது? தேவனோட சஞ்சரிக்கிறவர்கள். அதாவது தேவனை அதிகாலையில தேடுகிறவங்க, அவரோட வசனத்தின்படி நடக்கிறவங்க, எந்த சூழ்நிலையிலும் அவருக்காக வைராக்கியமாக நிற்கிறவர்கள், எந்த உலக காரியத்தோடு ஒன்று போகாதவங்க, இவங்கதான் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவங்க. எப்படி நம்ம வந்து ஒரு மனுஷனிடத்துல அன்பு கூறும்போது அவங்களுக்காண்டி எல்லாத்தையும் பண்ணலாம், எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவோம், அப்படிதானே? எப்படிலாம் வந்து தியாகம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தியாகம் பண்ணுவோம். அதே மாதிரிதான் அதே இடத்துல அன்பு கூறும்போது நம்ம அவருக்காக எல்லாத்தையும், நம்ம தூக்கத்தை தியாகம் பண்ணாதான் நம்ம கண்டிப்பா அவரோட சஞ்சரிக்க முடியும். ஏன்னா அந்த அதிகாலையில தேவனை அந்த டைம்ல தேடினாதான் ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருக்கும். அதனால நம்ம வந்து தேவனிடத்தில் அன்பு கூறணும். சரிங்களா? இது எல்லாமே வந்து என்ன பண்ண அதிகாலையில தேவனை தேடும் போது அந்த கவலைகளை மேற்கொள்ள முடியும். சரி, 6வது பார்க்கலாம். பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது கண்டிப்பா பாடுகள் வந்து கண்டிப்பா வரும். கிறிஸ்துவ வாழ்வு அப்படின்னாலே என்னதான்? பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். அந்த பாடுகளை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? பரலோகம் செல்ல முடியும். அப்போஸ்தலர் 14:22 பாத்தீங்கன்னா, அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியுமா? பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ள வரும்போது பாடு வராதா, கஷ்டம் வராதா? கண்டிப்பா வரும். கிறிஸ்துக்குள்ள இருந்தா கண்டிப்பா பாடுகள் வரும், கஷ்டங்கள் வந்து அந்த பாடுகள் கஷ்டங்கள் வழியா தான் நம்ம கண்டிப்பா பரலோக ராஜ்யத்தை சென்றடைய முடியும். சும்மா கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்து சொகுசா வாழ முடியுமா? பாடு கஷ்டம் வரும். ஆனா அந்த பாடு கஷ்டத்துல உனக்குள்ள சமாதானம் இருக்கும். சுத்தி பாக்குறவங்கதான் எப்பா இவன் ஆண்டவருக்குள்ள இருக்கான், ஆனா இவனுக்கு என்ன பண்ணுது? எப்ப பாரு தோல்விதான் வருது, எப்ப பாரு இப்படிதான் நடக்குது, எப்ப பாரு கஷ்டம் தான் வருது, பாடுதான் வருதுன்னு உலகத்துல உள்ளன்னு சொல்லுவான். ஆனா உனக்குள்ள என்ன இருக்கும்? தெய்வ சமாதானம் இருக்கும். அப்ப இந்த பாடு வரும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். சில டைம் அந்த விரக்தி நமக்கு வரும். ஆனா வர விடாம நம்ம தேவனோடு சஞ்சரிக்கும் போது இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் நமக்கு வரும். தேவன் டெய்லி சஞ்சரிச்சு பாருங்க. கண்டிப்பா இன்னையில இருந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த பாடுகளை வந்து ஈஸியா நீங்க வந்து கடந்து போக ஆண்டவர் வந்து பலன் தருவார். இந்த பாடுகளை எப்படி கடக்க முடியும்னா அப்படி மட்டும்தான் கடக்க முடியும். எப்படி? தேவனோடு சஞ்சரிக்க முடியும். தேவனோடு சஞ்சரிச்சுன்னா அதிகாலையில எழும்பி ஜெபிக்கிறது, வேதத்தை வாசிச்சு அதை கை கொள்கிறது, தேவனுக்காக வைராக்கியமா நிற்கிறது. ஓகேவா? அடுத்தது இதுல வந்து வெற்றி பெற்ற யாரெல்லாம் அப்படி பாடுகளை சகிச்சு வெற்றி பெற்றாங்கன்னா, பவுல் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துக்கலாம். தாவீது, யோசேப் கதையை நான் இப்ப சொன்னேன். இப்போ பவுல், தாவீது எல்லாருமே என்னதான் பல பாடுகள் வழியா தான் அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. சும்மா நார்மலா ஏதோ அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க, ஆண்டவர் பாட்டுக்கு வெற்றியை கொடுத்தாரான்னா இல்ல. அவங்களுக்கு அவங்களோட லைஃப் எல்லாம் நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா பல பாடுகள், பல கஷ்டங்கள், ஆனா அவங்க ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை கர்த்தருக்குள்ள வாழ்ந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி இதுல வந்து இந்த சோதனைகள் பாடுகள் வரும்போது சில பேர் என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவரை விட்டுட்டாங்க. அப்படி விட்ட சில பேர்ல யாரு அப்படி தோற்று போனவங்க சில பேர் பாத்தீங்கன்னா, சவுல் பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னு நல்லா தெரியும். ஆனா என்ன பண்ணிட்டான்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம ஜனங்களுக்கு கீழ்ப்படிட்டான். அப்ப ஆண்டவர் சித்தம் என்னன்னு தெரிஞ்சு என்ன பண்ணிட்டான்? சித்தத்தை செய்யாம போயிட்டான். அதனால என்ன வந்துச்சு? தோல்வி. அந்த சோதனையில அவனால நிக்க முடியல. சிம்சோன் ஆண்டவர் அபிஷேகம் வச்சிருந்தாரு, ஆனா உலகத்தோட அன்பு கூர்ந்தான். உலகத்துல உள்ள தொழிலாள் மீது அவனுக்கு அன்பு வந்துச்சு. அந்த ஒரு தவறான அந்த உறவுனால என்னாச்சு? ஆண்டவருடைய இதையே இழந்துட்டான். அதுக்கடுத்து சாலமோன் ஒரு பெரிய ராஜா. அவரை மாதிரி ஞானம் அதுக்கு முன்னாடியும் இல்லையா அதுக்கு பின்னாடியும் கிடையாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய ஞானமானா இருந்தும் தேவன் தரிசனத்தில் நீ வந்து அந்நிய தேவர்களுக்குள்ள வழிபடக்கூடாதுங்கிற கட்டளையை திரும்ப திரும்ப 2 முறை 3 முறை சொன்னா கூட அதை என்ன பண்ணல? சாலமோனால ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் ஏற்றுக்கொள்ளாம விட்டனால அவன் தோல்வியை தழுவினான். காரணம் என்ன? அவன் ஆண்டவரோட சஞ்சரிக்க தவறிட்டான். அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆண்டவரோட சஞ்சரிக்கிறவங்களால ஆண்டவர் சொல்றதை ஏற்றுக்கொள்ளாம இருக்க முடியாது. கண்டிப்பா ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா சாலமோன் என்ன பண்ணிட்டான்? ஏற்றுக்கொள்ளாம போயிட்டான். அதனாலதான் அவனோட வாழ்க்கை என்ன ஆயிட்டு? தோல்வியில முடிஞ்சிட்டு. அதே மாதிரி யூதாஸ் கோரியாத்துக்கு என்னாச்சு? கண்டிப்பா பொருளாசை வந்து இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் கூடயே போயிட்டு இருந்தாரு. ஆனா என்ன பண்ண? பொருளாசைக்கு விழுந்துட்டான். அப்ப ஆண்டவரோட சஞ்சரிக்கிறவங்களா மட்டும்தான் இத வந்து செயல்படுத்தி இது பண்ண அந்த வாழ்க்கையில வந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஓகேவா? அப்போ அடுத்தது பார்க்கலாம். 7வது பாயிண்ட். 7வது பிரயாசம் மற்றும் முயற்சி. அதாவது நமக்கு வந்து அது பிரயாசம்னாலே முயற்சி தான். வேற வேலை. அதாவது நம்ம என்னன்னா நம்ம வாழ்க்கையில முயற்சி செய்யறதை விட்டுறவே கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் இன்னைக்கு ஜெபிக்க, அதை இப்ப நான் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. 1 நாள் செய்வீங்க, 2 நாள் செய்வீங்க, அப்படியே போயிட்டே இருக்கு. இடையில 1 நாள் கேப் ஆயிடுச்சு. உடனே என்ன ஆயிரும்? எப்பா கேப் விழுந்துட்டேன், அப்ப நம்ம இது பண்ணவா வேண்டாவா?
இப்ப ஆண்டவர் நம்மளை ஏத்துக்கிடுவாரா மாட்டாரா? இப்படி பல எண்ணங்கள் உங்களுக்குள்ள என்ன வரும், சிந்தையில எட்டி பார்ப்போம். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. தொடர்ந்து நீங்க முயற்சி செய்யுங்க, வந்துருங்க. அப்படி வர 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 கண்டிப்பா உங்களால அது வந்து உங்க பழக்கமாயிரும். அப்படிதானே? அதே மாதிரி ஆவிக்குரிய ஜீவித்திலும் சரி, உலக காரியத்திலும் சரி, நீங்க வந்து ஜெபிக்கிறதுல இன்னும் ஜெபிக்கிறது எப்படி, இன்னும் அப்படி முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். அதே மாதிரி உலக காரியத்துல நீங்க படிக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து எப்படி ஸ்கில் நீங்க வளர்த்துக்கலாம். அப்படிதான் உங்களுடைய காரியங்கள் இருக்கணுமே. ரீல்ஸ்லயோ, இன்ஸ்டாலயோ, ஃபேஸ்புக்லயோ வேஸ்ட் டைம் பண்ணாதீங்க. தயவு செய்து டைம் என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அது வேஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு எதாவது லாபம் இருக்கா? நத்திங். ஒரு லாபம் இல்லை. இன்னொன்னு உங்களுக்கு டெம்டேஷன் அதிகமா அதுலதான் வரும். எதுல? இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை பார்க்க 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 உங்களுக்குள்ள ரொம்ப டெம்டேஷன் வரும். ரொம்ப நீங்க வந்து ஆண்டவர் விட்டு விலகி செல்ல அதுலதான் நிறைய பிசாசு என்ன பண்ணுவான், பொறி வைப்பான். அதனால நம்ம வந்து ஆண்டவருடைய நெருங்க முடியாது. அப்ப நம்ம இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க வந்து ஆவிக்குரிய ஜீவிதத்துல எப்படி முன்னேறலாம், அது வந்து நீங்க யோசிக்கணும். அதை யோசித்து அதுக்கு செயல்படணும். நல்ல ஒரு ஆவிக்குரிய புக் வாசிக்கலாம். நிறைய எப்படி வசனங்களை மனப்பாடம் பண்ணணும். இந்த வாலிப லைஃப்லாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு. இதுல வந்து நீங்க நிறைய ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்ப நிறைய வந்து, ஏன்னா உங்களுக்கு என்ன பேரண்ட்ஸ் இருக்காங்க உங்களை கேர் பண்ணதுக்கு. அப்ப நீங்க வந்து ஆண்டவரோட இன்னும் நெருங்கி போலாம். அப்படிதானே? குடும்ப வாழ்க்கைன்னு வந்தாதான் நம்ம வந்து பொறுப்புல வந்துருவோம். அப்போ வந்து ரொம்ப கஷ்டம். கஷ்டங்கிறத விட நமக்கு இந்த இந்த வாலிப நாட்களை கிடைக்கிற டைம் அந்த வாழ்க்கையில கிடைக்குமான்னு தெரியாது. அப்ப இந்த வாழ்க்கையில கிடைக்கிற இந்த டைமை நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய பெரிய வேண்டுகோள். தயவு செய்து அதை வந்து நீங்க செயல்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, நம்ம நீதிமொழிகள் 14:23 பாத்தீங்கன்னா, சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதிர்களின் பேச்சோ வறுமையை தரும். வெறும் நீங்க பேசிட்டு இருக்கனாலயோ, வெறும் வேஸ்ட் பண்றதுனாலயோ ஏதாவது வருமானம் ஒண்ணு வராது. ஆனா நீங்க முயற்சி செய்யும் போது இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் அந்த முயற்சிக்கான பலன் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் அந்த வசனம் வந்து தெளிவா சொல்லுது. அதனால நம்ம ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். சோம்பேறித்தனமா நம்ம இருக்கவே கூடாது. சரியா? பவுல் வந்து புதிய ஏற்பாட்டுல என்ன பண்ணாரு, இப்போ ஒரு பெரிய வல்லமையுள்ள ஊழியக்காரரா தேவன் வந்து பவுலை பயன்படுத்தினாரு. ஆனாலும் அவர் வந்து என்ன பண்ணாரு, அவருடைய கைகளினால வேலை செஞ்சு சாப்பிட்டாராம். அப்படின்னு சொல்லிட்டு 2 தெசலோனிக்கேயர் 3:8, 1 தெசலோனிக்கேயர் 2:9, இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. வேலை செய்வதற்குரிய முக்கியத்துவத்தை அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, வேலை செய்யாட்டா நீ வந்து சாப்பிடாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேலை செய்யாட்டானா இப்ப நீங்க வந்து வேலை செய்யறதுன்னா என்னது, படிக்கிற வேலை செய்யணும். நீங்க வந்து என்ன பண்ணணும், வேதத்தை வாசிக்கிற வேலையை செய்யணும். நீங்க ரொம்ப ஆண்டவருக்குள்ள நெருங்குற வேலையை செய்யணும். இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சு கொண்டே வரணும். இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை படிப்பு. உலக பிரயோகரமா பார்த்தா படிப்பு. அந்த வேலையை நீங்க செய்யணும். சில பேர் நீங்க ஒரு படிப்பு முடிச்சு வேலைக்கு போயிருந்தீங்கன்னா அந்த வேலையை கரெக்டா செய்யணும். அப்படி வந்து நம்ம வந்து செய்யணும். அப்படி செய்யும் போது சோம்பேறித்தனமா நம்ம இருக்கவே கூடாது. அதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, கொலோசியர் 4:5 அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 4:5 அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்லி சீக்கிரமா முடிக்கணும். கொலோசியர் 4:5 அது மட்டும் எடுத்தவங்க டக்குனு வாசிங்க. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. புறம்பே இருக்கிறவங்கன்னா யாரு? ரசிக்கப்படாதவங்க. ஓகேவா? நீங்க வந்து ஆண்டவர் வந்து உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. நீங்க வந்து ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள். ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்படாத இந்த உலகத்துல இருக்கிற அநேக வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை வந்து நாசமா போகுதுன்னு தெரியாமலே என்ன பண்றாங்க, நாசமா போக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணியிருக்காரு. எதுக்காக? ஆண்டவர் வந்து உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அதற்காக தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்காரு. நீங்க ஆண்டவருக்காண்டி நிக்கணும். அதுதான் ஆண்டவர் வந்து விரும்புறது. அப்போ அவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுமா, காலத்தை பிரயோஜனப்படுத்த. காலம் இன்னைக்கு போனது நாளைக்கு வராது. இப்போ ஒரு செகண்ட் போயிட்டுன்னா அடுத்த செகண்ட் திரும்ப நம்ம அந்த செகண்டை நம்ம வாழ்க்கையில வாங்க முடியாது. அப்ப அந்த காலத்தை எப்படி பிரயோஜனப்படலாம், எப்படி ஆண்டவருக்குள்ள வாழலாம், எப்படி நம்ம வந்து உலகத்துல அந்த திறமைகளை எப்படி வளர்த்து கொள்ளலாம், அப்படி நம்ம வந்து பிரயோஜனப்படுத்தணும். புறம்பே இருக்கிறவங்களுக்கு முன்பாக அவங்களே ரொம்ப ஞானமா செயல்படுத்துறாங்க. புறம்பே இருக்கிறவங்கள எத்தனை பேரு பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க, ஆண்டவர் அறியாதவங்க சொல்லுங்க. அப்போ அவங்களே அப்படிலாம் இது பண்ண முடியும்னா அதை விட மேல ஆண்டவர் நம்மளை உயர்த்த முடியும். ஆனா நம்ம என்ன பண்ணணும், பிரயாசம் பண்ணணும், முயற்சி செய்யணும். நீ எதுவுமே பண்ணாம ஆண்டவர் என்ன உயர்த்துவாரானா வாய்ப்பே இல்லை. ஆனா நீ முயற்சி செய்யும் போது கண்டிப்பா புறம்பே இருக்கிறவங்க எத்தனை பேர் IAS இருக்காங்க, எத்தனை பேர் IPS இருக்காங்க, எத்தனை பேர் பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க, பதவியில இருக்காங்க, பெரிய ஜட்ஜா இருக்காங்க, என்னெல்லாமோ இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு அது அப்ப நமக்கு ஆண்டவர் வந்து அந்த பதவியெல்லாம் நம்ம பெறக்கூடாதுன்னு இருக்கா? இல்ல. ஆனா நம்ம முயற்சி செய்யணும். நம்ம முயற்சி ஆண்டவர் பார்ப்பாரு. நம்மளுடைய இது அப்ப முயற்சி ஆண்டவருக்குள்ள இருந்து நீங்க முயற்சி செய்யும் போது
அது ஒரு பெரிய சக்சஸா வரும். நீங்களும் அநேகருக்கு பயன்படுவீங்க. நீங்க வந்து ஒரு அதிகாரத்துல ஒரு IAS IPS அப்படிலாம் நீங்க ஆகும்போது கண்டிப்பா உங்களை கொண்டு ஆண்டவர் வந்து நிறைய பேருக்கு, நீங்க நிறைய பேருக்கு, ஏன்னா நீங்க ஆண்டவருடைய இதை எல்லாத்தையுமே அறிஞ்சு அந்த அந்த பதவியில இருக்கும்போது நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். அது மூலமா நிறைய பேருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லலாம். அதெல்லாம் வந்து சாதாரண ஒரு லைஃப் கிடையாது. ஏன்னா ஒரு அதிகாரத்துல இருக்கும்போது கண்டிப்பா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. சரியா? நம்ம சாதாரணமா இருந்து பேசுறதுக்கும் ஒரு அதிகாரத்துல இருந்து பேசுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம தெரியும். அதே மாதிரி நிறைய பேருக்கு நீங்க அதை ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா உங்களுடைய இந்த பொருளாதாரத்தை வச்சு நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதன் மூலமா நீங்க ஆண்டவரை பத்தி அவங்கள்ட்ட உங்க இதை வந்து சொல்ல முடியும். அப்படி சொல்லும் போது ஆண்டவர் வந்து அவங்கள ரட்சிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். 7வது பாயிண்ட் என்னது, முயற்சி ரொம்ப முக்கியம். சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஓகே, 8வதா ஒரு பாயிண்ட் இது பார்த்து முடிக்கலாம். 8வது பாத்தீங்கன்னா மன ரம்யம் மிக மிக முக்கியம். பிலிப்பியர் 4 11 12 இது மட்டும் எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 4 11 12. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். ஆமென். ஆமென், ஆமென். இது யார் சொல்றா? பவுல் சொல்றாரு. சரியா? அவரு பெரிய வல்லமையுள்ள ஊழியக்காரர். அவர் சொல்றது மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. மனரம்யமா இருக்க எனக்கு முடியும் அப்படின்னு சொல்றாரு. மனரம்யம்னா என்னது? நம்முடைய வாழ்க்கையில வந்து வெற்றி வரலாம், தோல்வி வரலாம். ஓகேவா? அப்ப வெற்றி வரும்போது நம்ம மனசு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணும். ஆனா தோல்வியில ஆஹ் ஒரு மாதிரி நமக்கு வந்து இது அப்படிலாம் இல்லாம மன ரம்யமா இருக்கணும். வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் வரலாம், துக்கம் வரலாம், உயர்வு வரலாம், தாழ்வு வரலாம், லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம், ஆரோக்கியமா நம்ம இருக்கலாம், இல்ல நோய் வரலாம், புகழ்ச்சி நம்ம வாழ்க்கையில வரலாம், இகழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில வரலாம், திருப்தி வரலாம், அதிருப்தி வரலாம், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். சரிங்களா? இப்படி நமக்கு வாழ்க்கையில பாசிட்டிவும் வரும், நெகட்டிவும் வரும். அப்போ இப்படி வருகிற அந்த நேர்மறையான எல்லா காரியங்களிலும் நம்ம மனசு வந்து மன ரம்யமா இருக்கணும். மன ரம்யம்னா ஆண்டவருக்குள்ள அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ற அந்த அதுதான் மன ரம்யம். ஓகேவா? நம்ம நேர்மறைய அப்ப நமக்கு வந்து பாசிட்டிவா நமக்கு வந்து புகழ்ச்சி, வெற்றி, இது எல்லாம் வரும்போது நம்ம வந்து பெருமையிலையும் விழுந்துடக்கூடாது. அதே மாதிரி எதிர்மறையான காரியம், தோல்வி, நஷ்டம், கஷ்டம் இப்படி எல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, விரக்தியிலும் விழுந்துடக்கூடாது. இப்படி இந்த ரெண்டிலுமே விழாம இருக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட், அதாவது மன ரம்யமா இருக்கணும்னா நம்ம தேவனோடு தினமும் சஞ்சரிக்கணும். தேவனோடு சஞ்சரிக்கும் போதுதான் நமக்கு என்ன வரும், நமக்கு வெற்றி தோல்வி எது வந்தாலும் மனரம்யமா இருக்க முடியும். வெற்றி வரும்போது தேவனே இது கொடுத்தான்னு நம்ம தேவனை உயர்த்துவோம். நம்ம பெருமையில நான் சொல்லி விழமாட்டோம். அதே மாதிரி தோல்வி வந்தாலும் நம்ம விரக்தியில விழமாட்டோம். எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விரக்திக்குள்ள போக மாட்டோம். இது தேவன் அனுமதித்தார், தேவன் இதை நன்மையாக மாற பண்ணுவாருங்கிற மனப்பக்குவம், அந்த மன ரம்யம் எப்படி வரும்னா நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அப்பதான் நம்ம கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ண முடியும், வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். நீங்களும் இந்த நாள்ல வந்து 8 பாயிண்ட் கேட்டிருக்கீங்க. இத வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்ல சிஸ்டர் அனுப்புவாங்க. அதை வந்து நீங்க யாருக்கெல்லாம் தேவையோ அதை நீங்க ஒரு பிரிண்ட் அவுட்டோ இல்லைன்னா உங்களுக்கு எழுதி வைக்க முடிஞ்சா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் கொஞ்சம் கடகடன்னு சொல்லியிருப்பேன். அது கொஞ்சம் தெளிவா அதுல நான் சொன்னது அப்படியே அதுல இருக்கும், வசனங்கள் எல்லாமே இருக்கும். அதை பார்த்து நீங்க உங்க வாழ்க்கையில வந்து பயன்படுத்திக்கோங்க. மெயினா வந்து இந்த வாலிப நாட்களை நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். நமக்கு வந்து கரைபடாம வாழணும். அதுக்குதான் ஆண்டவர் வந்து நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். காலம் கடைசியா இருக்கிறது, நல்லா தெரியும். உலகம் வந்து ரொம்ப ரொம்ப லாஸ்ட் சாப்டர்ல தான் நம்ம இருக்கிறோம். நம்ம ஒரு கடைசி தலைமுறையா இருக்கிறோம். அப்போ நம்ம வந்து உங்களை கொண்டு ஆண்டவர் நிறைய பேரை எழுப்பணும், நிறைய பேரை ரட்சிக்கப்படணும். அப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள பயன்படணும். அதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு நபரை தேடுறார். அப்படித்தானே? உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வந்து நேசிக்காரு, உங்க ஒவ்வொருத்தரையும் சூஸ் பண்ணிருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. ஆண்டவர் வந்து உங்களை வந்து உருவாக்கி உங்களை கொண்டு அநேகருக்கு பயன்படுத்தணும். நீங்க அது கரப்ட் இல்லாம வாழ்ந்தாதான் நீங்க உங்களை கொண்டு ஆண்டவர் வந்து பயன்படுத்தி இன்னும் அநேகரை வந்து மீட்க முடியும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது அவருடைய சமூகத்துக்கு வரணும், அவருக்குள்ள வாழணும். இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னையில இருந்து இல்ல, நாளையில இருந்து, நாளை காலையில இருந்து ஒரு 21 டேஸ்க்கு
நீங்க வந்து இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் வந்து கொஞ்சம் எழும்புறதுக்கு கஷ்டமா இருக்கும். தூக்கம் வரும். தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, நல்லா மூஞ்ச கழுவிட்டு வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா அந்த கரெக்டா அலாரம் வச்சு எழும்புங்க. அத அலாரத்தை வந்து பக்கத்துல படுக்கிற இடத்துலயே வைக்காதீங்க. கண்டிப்பா எழும்ப முடியாது. அதனால அலாரத்தை என்ன பண்ணுன்னா கொஞ்சம் தள்ளி ஏதோ ஒரு செல்ஃப்லயோ இல்ல கொஞ்சம் ஒரு வாக் பண்ற மாதிரி ஒரு 4 அடி 5 அடி தள்ளி போய் நடந்து போய் எடுக்கிற தொலைவுல வைங்க. அப்பனா நீங்க போய் எடுத்துட்டு உடனே ஆஃப் பண்ணி தூர வச்சுட்டு உடனே போய் பாத்ரூம் போய் மூஞ்செல்லாம் கழுவிட்டு நேரே வந்து என்ன பண்ணலாம், ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு வாரம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனா தயவு செய்து இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஆண்டவர் வந்து உங்களை அபரிதமா ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு அநேகர் இன்னொன்னு மெயினா நீங்க வந்து இந்த உலகத்தோட ஒன்றாம ஒரு அந்த லைஃப் வாழ்ந்து பாருங்களேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். அது வந்து எப்படி சொல்ல, அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு உண்மையான ஒரு சந்தோஷம்னா என்னன்னு நீங்க அப்ப அறிஞ்சு கொள்வீங்க. உண்மையில ஆண்டவர்களை அவங்கள குறிச்சு ஆண்டவரும் சந்தோஷப்படுவாரு. உங்களை கொண்டு அநேகருக்கு பயன்படுத்துவாரு. அநேகருக்கு இந்த அக்கா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாங்க, இந்த அக்கா அந்த வார்த்தை, இந்த அக்கா சொன்ன அந்த வார்த்தைகள் மூலமா நான் ரசிக்கப்பட்டேன்னு நிறைய பேர் அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை வல்லமையா பெரிய பெரிய வல்லமையா பயன்படுத்துவார். சும்மா மட்டும் இல்ல, சாதாரணமா இல்ல, நிறைய வரங்கள் கிஃப்ட் கொடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவாரு. நீங்க கரைவிடாம வாழும்போது பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கைய வந்து வாழலாம். சரி, நம்ம இந்த நேரத்துல ஒப்பு கொடுக்கலாம். ஒரு நிமிஷம் கண்ண மூடி நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் உங்களுடைய இருக்கிற இடங்கள்ல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. எங்களை அருமை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, அப்பா இந்த நேரத்துல கூட கத்தாவே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவரே இந்த கொஞ்ச நேரம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கொஞ்ச நேரம் ஆனாலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ஆண்டவரே அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தோடு ஒன்றி அப்பா நாங்க வாழக்கூடாது ஆண்டவரே. அப்பா உம்மோடு ஒன்றி வாழ்கிற வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. அப்பா எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த தீர்மானத்துல நாங்கள் உறுதியா நிற்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல அப்பா நீங்க பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே. அவர்களுக்கு எடுத்திருக்கிற தீர்மானங்களை நீர் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க தான்ப்பா ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருத்தரோடையும் இடைப்பட்டு இருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தினமும் அதிகாலையில் எழும்பி ஆண்டவரே அப்பா உம்மை தேடவும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை வாசித்து ஆண்டவரே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களிலும் அவர்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து உமக்கென்று பயன்படவும் ஆண்டவரே அநேகருக்கு நீர் அவர்களை பயன்படுத்தும்படியாகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வல்லமையுள்ள ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கரங்கள் அவர்களை தொடுவதாக ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்துல ஆண்டவரே உமக்கென்று வேறுபட்டு வைராக்கியமும் வாழ்கிற ஒரு சந்ததியாக இவர்கள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் அவர்களை அர்ப்பணிக்கிறேன், தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் வளமுள்ள அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால் துரத்துகிறேன். சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிரியை செய்கிற எல்லா சதுரின் கிரியைகளையும் துரத்துகிறேன் ஆண்டவரே. அவர்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே அப்பா உமக்கென்று வைராக்கியமா வாழட்டும் ஆண்டவரே. அப்பா அவர்களை கொண்டு அநேக அற்புத அடையாளங்களை நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வசனத்தின்படி நடக்க தேவன் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன், தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. அடியாளை ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீரே ஆண்டவரே எல்லாம் தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.